சார் நெல்லிக்காய் சார் நாங்க வந்து இந்த மூட்டைய பிடிச்சு வச்சிருக்கல அப்படின்னா அதிமுக வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி போயிருக்குன்னு சொன்னாங்க சார். சொன்னதெல்லாம் நீங்க தான் சொன்னீங்க சரியா? இன்னைக்கு அந்த மூட்டை செதறி போயிருக்குதா இல்ல நெல்லிக்காய் மூட்டை அப்படியே இருக்குதா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்கண்ணா. இப்போ ஒரு இயக்கம் வந்து ஒரு அரசியல் இயக்கத்துல மிகுந்த பற்று கொண்டவர்கள் அந்த கட்சியினுடைய பெயர் சின்னம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்களோட தான் உறவு வைப்பாங்க. இன்னொன்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் பல முறை தடுமாறி இருக்கிறார். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு அவர் தான் ஒத்துக்கிட்டாரு, முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ஒத்துக்கிட்டாரு. மறுபடியும் வந்து 2021 முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்மொழிந்ததே அவர் தான். அதனால திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிலைப்பாடுல உறுதியாக இல்ல, அதை ஒத்துக்கிடுங்க. அதாவது யதார்த்தத்தை சத்தியத்தை சத்தமாக பேசுங்கள், உண்மையை ஒத்துக்கிட்டு பழகுங்க. இன்னொன்னு நாவலர் டாக்டர் நெடுஞ்செழியன் அவர்கள் புது வித்து மாதிரி பேசிட்டு இருக்க கூடாதுல. அதிமுக வித்து திராவிட இயக்கத்துல இருந்து போனவர் தான் நீங்களும் நயனார் நாகேந்திரனும். இன்னைக்கு போய் பாஜக தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தா இதே சொல்லுவாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கொள்கை நிலைப்பாட்டுல உறுதியா இல்ல சார். அவர் அவ்வளவு கால் கட்டு போட்டதே பாஜக தானே. காலத்திற்கு தேவைக்கு ஏற்ப தன்னை மாற்றி என்ன சார் செஞ்சிருக்கு? நல்லது செஞ்சிருக்கா, மதிப்பிடல. நீங்க நல்லா போட பண்ண வல்லவர் அரசியல்ல வந்து நல்லவரும் வேணும் வல்லவரும் வேணும். ஓகே சார், தெரியணும். அவர் வல்லவரா இருக்கறனால 2 நாள் ஓடிட்டு இருக்காங்க. சரி நல்லது சார். அவர் வல்லவரா இருக்கறனால 2 நாள் ஓடிட்டு இருக்காங்க பாஜக. நல்லது சார், நல்லது. அமைதி. 4வது இடத்துல இருந்த கலைஞர் அன்றைக்கு 69 அண்ணாவிற்கு பிறகு முதலமைச்சரா வர முடிஞ்சது. அந்த சாமர்த்திய அரசியல்ல வேணும், அது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லை. அதனுடைய விளைவு இன்றைக்கு அவர் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காரு.